பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவத்துக்கு முதல் நான் மனிதநேயத்தோட நான் வந்து ரொம்ப வருந்துறேன், இரங்கல் தெரிவிக்கிறேன். சரிங்களா? இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யாருன்னா கட்சி சார்ந்து அரசியல் சார்ந்து நான் பேச வரல. நான் ஒரு பொதுமக்களாக தான் வந்திருக்கேன். நானும் ஒரு குழந்தை பெற்றிருக்கேன். 10 குழந்தை இறந்ததை தெரிஞ்சு ரொம்ப மன வருத்தத்தோட ஆதங்கப்பட்டு என்னால் தாங்க முடியல, துக்கம் மேல முடியல, அதுலேருந்து வெளியில் வர முடியல. அதனால தான் பார்க்க வந்திருக்கிறேன். நான் செய்தியெல்லாம் பார்த்தேங்க. காவல்துறை அதிகாரிகள்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். ஒரு நல்லா படித்தவங்க படிக்காதவங்க கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, இறந்ததுக்கு காரணம் வந்து காலையிலேருந்து காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரையும் அங்கே காத்திருந்தாங்க, உணவு தண்ணி இல்லாமல் இருந்தாங்க, அதனால தான் இந்த இறப்பு ஏற்பட்டிருக்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட சென்ஸ் அறிவில்லை. பாதுகாப்புத்துறை என்ன பண்ணிச்சப்ப காலையில் 7 மணி நிற்கிறாங்கன்னு தெரியுது, நைட் 7 மணி வரைக்கும் நிற்கிறாங்கன்னு தெரியுது, என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ விஜய் வந்தானே, விஜய் வீட்டில் தான் சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, பாதுகாப்பு அவராக கொடுப்பாரு. அவர் ஒரு நடிகர்னு சொல்றீங்க, ரைட், சந்தோஷம். அரசியல் வரையும் நீங்கள் ஏற்றுக்கல, தப்பு இல்லைங்க. அவர் நடிகராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு கூட்டம் கூடுது, உங்கள்கிட்ட அனுமதி வாங்காமல் அவர் திடீர்னு வந்து மாநிலத்தில் வந்து குதிச்சாரா? அனுமதி வாங்கி தானே பண்ணுறாரு. நீங்கள் தானே அந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க கேட்ட இடத்த கொடுக்கல, வேற இடம் கொடுத்தாங்கன்னு ஒரு தகவல் வருது. அப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டம் வருதுங்கிறப்ப, ஒரு முட்டு சந்துங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பு ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துருக்கணும். காலையில் வர வேண்டிய இடம் மதியம் ஆயிடுச்சு, அங்கேயே நாமக்கல்ல தாமதமான கிளம்பியிருக்காரு. அப்போ தெரியுது, உங்களுக்கு நல்லாவே தெரியுது. மதியத்துக்கு மேலதான் வந்து விஜய் அவர்கள் அங்க பரப்புரை முடிச்சு கிளம்புறாருன்னு தெரியுது. காலையில் 7 மணிலேருந்து நிற்கிறாங்களே, ஒரு தலைவர் வரப்ப இன்னும் கூட்டம் 2 மடங்கு ஆகும்னு தெரியுமா தெரியாதா? காலையிலேருந்து இன்ன வரைக்கும் நிற்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க மாவட்ட நிர்வாகம்? அரசியல் சார்ந்து ஏன் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னா யாரு காப்பாற்றுவா அந்த மக்களை? 10 குழந்தைங்க உயிர் போயிருக்குது. பெற்றவங்க மனசு கவலைப்படுமா இல்லையா? எவ்வளவு வேதனைப்படும். எல்லாரும் வீட்லயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் இறந்ததாக ஒரு தகவல் இருக்குது. சிறு வயசு பெண்கள், குழந்தைங்க, பசங்க, எத்தனை 13 வயசு பையன் நேற்று ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது. முடியல, தாங்க முடியல, துக்கம் மாற முடியாம தான் நாங்கள் உடையாந்துருக்கிறோம், இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். சரிங்களா? ஆனா உளவுத்துறை என்ன பண்ணுது? எதுக்கு இந்த உளவுத்துறை தூக்கிடலாமே? உளவுத்துறைய வேலை என்னங்க? என்ன நடக்க போகுது? அடுத்தது என்ன நடக்கும்? அங்க நடந்திருக்குது. இன்னும் முதல் மாவட்டம் கிடையாது, திடீர்னு வந்துட்டாரு, எங்களுக்கு தெரியலங்கிறதுக்கு. 6வது மாவட்டம் தானே இது பரப்புரை. அப்ப 5 மாவட்டம், மற்ற மாவட்டம் விடுங்க, பக்கத்துல நாமக்கல் முடிச்சுதான் நீங்க வந்தாரு. நாமக்கல்ல தெரிஞ்சதுல எத்தனை பேர் மயக்கம் போட்டாங்க, எவ்வளவு ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னு. காலையிலேருந்து 7 மணிக்கு நிக்கிறாங்களா? அப்ப தெரியுதா இல்லையா? அப்ப என்ன பண்ணிரு மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும்? அதுக்குள்ள மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. நீ விஜய் ரசிகர்கள் கொடுக்க வேணாம், விஜய் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்க வேணாம், பொதுமக்கள் தான் கூட நீ தான் சொல்ற. இதை ஓட்டா மாறாது, இது வந்து மக்கள் கூட்டம், ரசிகர் மன்றம். சரி, ரைட்டு. அப்ப பொதுமக்கள் தானே, யாரையும் பார்க்கட்டும், என்ன நடக்கட்டும். பொதுமக்கள் பாதுகாக்கக்கூடிய அங்கீகாரம் யார்கிட்ட இருக்குது? யாருக்கு அந்த அக்கறை இருக்குது? மாவட்ட நிர்வாகத்துக்கு இருக்கா இல்லையா? மாவட்ட நிர்வாகத்துக்கு யார் தகவல் கொடுக்கணும்? உளவுத்துறை கொடுக்கணுமா இல்லையா? என்ன பண்ணிச்சு அந்த உளவுத்துறை? எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்தோம்? மக்களை பாதுகாப்பீங்க, யார் எது வந்தாலும் என்ன பண்ணாலும் நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கிற ஒரு அந்தஸ்தில் தான் குறைச்சிருக்கோம். அந்த வேலையை நீங்க பண்ணீங்களா இல்லையா? எதுக்கு அப்ப அந்த வேலையை உங்களுக்கு? எதுக்கு அந்த அதிகாரம் உங்க கையில் எதுக்கு என்ன இருக்குது? கொடுத்துருக்கோம்ல அந்த அதிகாரத்தை. சரியான மனித பயன்படுத்தாதீங்க, காப்பாற்றிருக்கோம்னா இல்லையா மக்களை? 10 குழந்தைங்க, நம்ம எல்லாத்து வீட்லயும் குழந்தை இருக்குது. ஆட்சி அதிகாரம் உள்ளவங்க வீட்லயும் மகன் குழந்தைங்களாம் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. எல்லாம் யோசிச்சு செயல்படணும். இனிமேல் இந்த ஒரு துயர சம்பவம் எந்த ஊர்லயும் நடக்கக்கூடாது. முன்னுதாரணமா கரூர் எடுத்துக்கங்க. அந்த துக்கம் எங்களோடய போகட்டும், நாங்களே அழுது நாங்கள் மாண்டுக்கிறோம். தயவு செய்து இனிமேல் எந்த பகுதியிலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு அனைத்து பாதுகாப்பு முறையிலும் முன்னெடுத்து நடக்கிறோம். இது நான் மாவட்ட கலெக்டருக்கும் சரி, சிஎம் ஐயா அவர்களுக்கும் சரி, எல்லாத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.